அந்த அளவுக்கு பணவரி பிடித்த ஒரு பிசாசு விஜய். இதுல விஜய் உழைச்ச சம்பளத்துல இது வரைக்கும் என்ன நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லு. சரிங்களா, முதல் படம் சம்பளத்துல அவர் என்ன பண்ணாரு தெரியுமா விஜய்? இப்பெல்லாம் நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன் இந்த பொலிட்டிக்கல் அறைவெல்லாம். அந்த சம்பளத்திலேயே ஒரு பையில புடவை, அரிசி, பருப்பு, சமையல் ப்ரொவிஷன்லாம் வாங்கி நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் மறக்க முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு படப்பிடிப்பு தளத்துல நீ திருநெல்வேலியில் இருக்கீங்க, அதே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா. நீ காசு தர வேண்டாங்க, உங்க காசை கொடுக்க வேண்டாம், நீங்க யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. உங்க கையால எச்சுக்கையில கூட காக்காய் கூட விரட்ட மாட்டீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அது செய்ய வேண்டாம். சரி, உங்க பணம் இங்க கோடி கோடியா கொள்ளையடிச்ச அரசியல் கட்சி தலைவர்களே பண்ணல, அப்புறம் நீங்க எப்படி பண்ணுவீங்க? விஜய் மாதிரி நீங்க ஒன்னும் பரந்த மனசுக்காரரும் கிடையாது. விஜய் மாதிரி இந்த மண்ணின் மீது மக்கள் மீது உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதனாலதான் விஜய்க்கு ரைடு. ஏன் விஜய்க்கு ரைடு? ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேர் சுட்டுக் கொன்ற பொழுது இரவோடு இரவாக போய் ஸ்லோனின் வீட்டிலே போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுதாபம் சொல்லிவிட்டு வருகிறார் விஜய். நீட் தேர்வு தங்கை அனிதா இறந்து விட்டார். இறந்த பொழுது இரவோடு விரைவாக சென்று அனிதா வீட்டுக்கு சென்று உதவி செய்து வருகிறார் விஜய். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு போய் நின்று களத்தில் நிற்கிறார் விஜய். இந்த மண்ணில் இருக்கிற ஜிஎஸ்டி, நீட் தேர்வு, டிமானிட்டேஷன் எல்லாவற்றையும் எதிர்த்து பேசுகிறார். ஒரு தமிழனாக, ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை அநியாயங்களையும் விஜய் கேட்கிறார். சீமானின் குரலாக திரை உலகிலே சீமானின் குரலாக விஜய் பேசுகிறார். அது பொறுக்க முடியல. உடனே ரெய்டு. அவர் வீட்டுக்கு ரெய்டு போயிருக்காங்க. அம்மன் ஜல்லி கிடைக்கல, ஒத்த பைசா கிடைக்கல. வீட்டுக்கு போய் வெள்ளை அடிச்சு டாய்லெட் எல்லாம் சுத்தப்படுத்தி வந்திருக்கு சிபிஐ அதிகாரி பூரா. ₹1 காசு ரஜினிகாந்த் கொடுத்தான் என்று எவனாவது ஒரு ஆம்பளை, ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துல ஒரு ஆம்பளை நிரூபிச்சு காட்டு, உனக்கு ₹1 கோடி நான் தர்றேன். இதுக்குதான் பதில்.